அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 29/6/2025 ஆனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி காலை 9:15 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. ஆயில நட்சத்திரம் காலை 6:34 வரை, பின்பு மக நட்சத்திரம். சித்த யோகம் காலை 6:34 வரை, பின்பு மரண யோகம். இன்று விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்களை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அதிக வேலை பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில பலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் கேது, 12ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களால் உங்களது மன அமைதியானது குறையும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்றாலும்
ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தேவையற்ற நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக இரவு நேர தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 6இல் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரன், செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தேவையற்ற வகையில் அனாவசிய செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து கொண்டு சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு காரியம் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதாலும் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பொதுவாக வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5இல் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல ஒரு நிலை ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலமான செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும்.
கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகி ஒரு அனுகூலமான நிலையினை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகி உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6இல் சூரியன் 7இல் புதன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் செவ்வாய் கேது சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது நல்லது. நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படும். அதனால் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் 5இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் நிலவிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். பண வரவுகள் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தற்போது விலகி ஒரு நிம்மதியான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் 6இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சரபேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.